நான் காலையுமே அப்படி ரன்னிங் போகலான்னு தான் கிளம்புனேன். ஆனால் பாதி வழியிலேயே வீட்டில் இருந்து ஒரு கால் இந்த சாணம் எல்லாம் வாங்கிட்டு வாங்க. இப்போ ரன்னிங் இப்போ வாக்கிங் ஆச்சு. இந்த லோடையும் தூக்கிட்டு எங்கே நான் ஓட ட்ரை பண்ணேன். ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இன்னைக்கு மட்டும் இல்லை, பல நாளாக தான் நடக்குது. காலையுமே ரன்னிங் போவோம், இல்லைனா வாக்கிங் போவோம். அப்படியே ஃபோன் பண்ணி என்னென்ன வேணும் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. அப்படி நம்முடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி முடிஞ்சிடும். அதே நேரம் வீட்டில் உள்ள திங்ஸ் வாங்கி கொடுக்க வேண்டிய அந்த கடமையும் முடிஞ்சிடும். சின்ன சின்ன திங்ஸ் வாங்குறதுக்கே நம்ம பைக் எடுத்துகிட்டு தான் போவோம். அந்த மாதிரி நேரத்தில் இப்படி ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோடு நம்ம வீட்டுக்கான திங்ஸ் வாங்கி கொடுக்கறது அது ஒரு கெத்தாக தான் ஃபீல் ஆகுது. நான் சைக்கிளிங் பண்ணும்போது இதே மாதிரி நிறைய அனுபவிச்சிருக்கேன். நான் சைக்கிளிங் ரைடு முடித்து வீட்டுக்கு போகும்போது அந்த சைக்கிள் ஃபுல்லாக லோடு கட்டி தான் நான் வீடு போய் சேருவேன். அது ஈஸியாக இருக்கும், ஏன்னா சைக்கிள் தானே சுமக்கும். ஆனால் நம்ம இது என்னென்னா நான் சுமக்கணுமே, அதனால இருந்தாலும் ஓகே. ஒரு 2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் உள்ள கடையிலேருந்து பொருளை வாங்கிட்டு அப்படியே ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போகிறோன்னா அது ஒரு நல்ல அனுபவம் தானே. இப்போ கண்டிப்பாக காலமே இந்த ஓட போகிற, சைக்கிளிங் போகிற, வாக்கிங் போகிற எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருக்கும். அப்படி ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னால் அதை கமெண்டில் சொல்லிட்டு போங்க.